உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, உங்க பேரு மட்டும் இல்ல, நீங்க முழுசாவே ராதாவா தான் இருக்கீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி தோணுது. நம்ம ஒண்ணு சேர்ந்தாதான் முழுமை அடைய முடியும். இங்க பாருங்க ராதா, உங்களை விட சிறந்த வாழ்க்கை துணை கிடைக்கிறது கஷ்டம்தான். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட விருப்பம் என்ன? என்ன? எனக்கு எதுவும் புரியல. எனக்கு கதையெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க சொல்றது எல்லாத்தையும் நம்பணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா என் மனசுல இருக்க கேள்வியை நான் இப்ப கேட்கலனா அது அப்புறம் தப்பாயிடுங்க. இங்க பாருங்க ராதா, எந்த பொண்ணுக்கும் தன்னோட வாழ்க்கையில அவளோட தன்மானத்தை தவிர வேற எதுவும் பெருசா இருக்காது. ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக தன்னுடைய தன்மானத்தையே விட்டு கொடுக்கறானா, அப்ப ஏதோ விஷயம் இருக்குல்ல. அதுக்காக அவ குடும்பத்து மேல கூட கோவப்படுறா. அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தானே இருக்க முடியும். அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமானவன். ஆமா ராதா, நான் உங்களை பத்தியும் மோகன் சாரை பத்தியும் தான் பேசுறேன். இங்க பாருங்க ராதா, ஒருவேளை உங்க மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி மோகன் சாருக்கு முக்கியமான இடம் கொடுத்திருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி உங்க மனசுல எனக்குன்னு ஒரு இடம் கொடுக்க முடியும்? மத்தவங்களோட விருப்பத்துக்காக என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்கிறதுனால உங்களுக்கும் என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதுனால நீங்களும் என்ன பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம், அதுக்காக முன்னாடியே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் மோகன் சாருக்கும் நடுவுல ஏதாவது இருந்தா எந்த தயக்கமும் இல்லாம என்கிட்ட சொல்லிடுங்க. நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு பழிய நான் ஏத்துக்கிறேன். ராதா, கல்யாணங்கிறது ஒரு புனிதமான உறவு. அதை நம்ம கேலி பொருளாக்கிடக்கூடாது. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கும் மோகன் ஐயாவுக்கும் நடுவுல ஏதாவது இருக்கான்னா? ஆமா இருக்கு. ரொம்ப ஆழமான உறவு இருக்கு. மோகன் ஐயா எனக்கு ரொம்ப முக்கியமானவர். நீங்க கேக்குறது எனக்கு நல்லா புரியுது. மோகன் ஐயாவை நான் நேசிக்கிறேன் நான் தானே? ஆமா, நேசிக்கிறேன். மோகன் ஐயாவை ரொம்ப ஆழமா நேசிக்கிறேன். ஆனா எப்படிப்பட்ட நேசம்? உங்க ராதா ராணி மேல நீங்க வச்சிருக்க, அப்புறம் என் கிருஷ்ணர் மேல நான் வச்சிருக்க நேசம். இந்த நேசம் ஒரு பக்தை தன்னோட கடவுள் மேல வச்சிருக்க நேசம். ஏன்னா மோகன் ஐயா என்னோட வாழ்க்கையில கடவுளோட அவதாரமா வந்தாரு. என் வாழ்க்கையில நான் ரொம்ப தனிமையா இருந்த நேரத்துல வந்தாரு. அவர் வந்து என் வாழ்க்கைக்கு ஒரு புது வழியை காட்டினாரு. எனக்கு சக்தியை கொடுத்தாரு, வாழறதுக்கு காரணம் கொடுத்தாரு. அதனால நான் மோகன் ஐயாவை நேசிக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.